கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாலை வேலையில் திங்கட்கிழமை காலையில் ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் என் மனைவி சங்கீதாவும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஜெபம் பண்ணி இந்த அற்புதமான ஜெப வேலையை ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை முதலாவது செய்வோம். உண்மையை விசுவாசித்து செய்வோம். பெரிய நன்மைகள் உண்டாகும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நன்றி, ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படுகிறீரே, பேசுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். இயேசுவின் ரத்தத்தைகள் மேல் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவர். உடைய வார்த்தையை கொண்டு ஆவியாயும் ஜீவனாயும் உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் திருமணங்களையும் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. விசுவாசம் எந்த விதத்திலும் எங்களுடைய திருமணத்தை எங்களுடைய குடும்பத்தை தொடாத விதத்துல உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய ரத்தத்தை கொண்டு பரிசுத்தாவியர் வேலை அனுப்பினாங்க. அதற்கு வேண்டிய வார்த்தைகள், அதற்கு வேண்டிய சத்தியங்கள் எங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் செலுத்துவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு பேசுங்க இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you people, thank you for tuning in. May God bless you. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்ல அற்புதமாய் கடந்த சில நாட்களாய் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா சங்கீதா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. ஏன்னா வார்த்தை வாழ வைக்கிறது. கர்த்தருடைய திட்டம், அலாதி திட்டம். மனிதனை உருவாக்கணும், அவருடைய ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கணும், அவர்கள் இருவரும் சேர்ந்து பூமியே ஆட்சி செய்யணும். இதெல்லாம் கெடுத்து குட்டி செவராக்கி பிசாசு ஆம்பளை சேர்றது, பொம்பளை சேர்றது, மூணாவது ஒரு பாலினத்தை உருவாக்குறது, பல இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் பிசாசுடைய செயல்களாக இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு ஆண் ஒரு பெண், ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். இவர்கள் இருவரும் சேர்ந்து பூமியிலே பழுகி பெருகி நிரப்பி என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்புறம் இன்னைக்கு பார்த்துட்டு வரோம் நம்ம திருமணங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவைகள், எதிர்கால திருமணம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் டைவர்ஸை வெறுக்கிறார். டைவர்ஸ், தள்ளுதல், இந்த மியூச்சுவல் செப்பரேஷன், இதெல்லாம் தப்பு. சகிப்புத்தன்மை, குடும்பத்தில் சகிப்புத்தன்மை வேணும். கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும். நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அப்படிதான் குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கணும். எல்லாரும் இப்படி இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ கர்த்தர் விரும்புகிறார். அதனால இன்னைக்கு பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆவது வசனத்தில், ஆகிலும் வேசித்தனம், விபச்சாரம், அடல்ட்ரி இராதபடிக்கு அவனவள் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். தெளிவா இருக்கும் பாருங்க. வேசித்தனம் இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 7:2 வேசித்தனம் இராதபடிக்கு அவனவள் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். மனைவிக்கு ஒரு சங்கீதானா பிருத்திவிதான், பிருத்திவினா சங்கீதா தான். அதே போல உங்க வீடுகள்ல அப்படிதான் இருக்கணும். அடுத்தது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். இங்கே பாருங்க, ஒரு கணவன் மனைவியாய் சேர்ந்து குடும்பம் நடத்தி வாழும்போது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இங்கே போல் இங்கே மீன் பண்ணுறது என்னன்னா, அந்த இல்லற வாழ்க்கையிலே, அந்த தாம்பத்தியத்தில் அவர்கள் சேர்ந்து இருக்கும்போது கணவனுடைய விருப்பங்களை மனைவி நிறைவேற்றவும், மனைவியோடைய விருப்பங்களை கணவன் நிறைவேற்றவும், இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். இப்போ பாருங்க, மனைவி கணவனுக்கு பிடித்த காரியங்களை செய்யாமல் போகும்போது அதாவது தேசியதனம், இந்த வெளியே எண்ணங்கள், இதெல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இரக்கமாய் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஆசைகளை பூர்த்தி செய்து. ஏன்னா
கணவன் மனைவி என்கிற இந்த உறவுக்கு வெளியே வேற எந்த கான்டாக்டுமே கிடையாது. நான் சொல்லுவேன், ஃபோன் கான்டாக்ட் கூட கிடையாது. அப்புறம் எங்க இருந்து செக்ஷுவல் கான்டாக்டோ அப்புறம் மற்ற காரியங்களோ அவசியமும் கிடையாது. தவறு தவறு தவறு. கர்த்தர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், வேசித்தனம் இராதபடிக்கு சொந்த மனைவி உடையவளா இருக்கு. அந்த கான்டெக்ட்ல தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடமைகளை செய்ய வேண்டும். கணவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, அது மனைவி செய்யணும். மனைவிக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, கணவன் என்ன பண்ணணும்? செய்யணும். திருமண வாழ்க்கையில கடவுள் நினைத்து ஒரே மாம்சமாக்கிட்டார். இதுல அருவறுப்புகள் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து பேசி ஆலோசனை பண்ணி நிறைய அது குறித்து படித்து, எவ்வளோ பைபிள் போல 2000 வருஷம் பழமையானது. ஆனாலும் இன்றைக்கும் இது பிராக்டிக்கலா நமக்கு அப்ளை ஆகுது பாருங்க நம்ம லைஃப்ல. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு அதிகாரி. அப்படி புருஷனும் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. எவ்வளவு அழகா சொல்றாரு. என் சரீரத்துக்கு யாரு அதிகாரி? இவங்க தான் அதிகாரி. இவங்களுக்கு நான் தான் அதிகாரி. எங்க 2 பேருக்கும் இயேசுதான் அதிகாரி. அப்போ ஒரு கடமைகள் அதுதான் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கிடையே வயது ஆக ஆக இன்னும் காதல் ஜாஸ்தி ஆகணும், இன்னும் அன்பு ஜாஸ்தி ஆகணும், இன்னும் பாசமும் பரிவும் அட்ராக்ஷன் நாட்கள் ஆக ஆக வேற ஒரு ஆள் மேல கண்டு போகக்கூடாது. இன்னும் அப்படின்னு சொல்றாரு, இள வயது மனைவி. இன்னும் வசனங்கள் இருக்கிறது, இன்னும் நாட்களை பார்க்கணும். அவன் மேலே நீ மயங்கி இருக்குன்னு போட்டிருக்கு. எப்பொழுதும் நான் மயங்கி இருக்கணும்னா நான் சங்கீதாவை பார்த்து தான் மயங்கி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. சங்கீதாவை தான் என்னை மயக்க முடியும், வேற யாரும் என்னை மயக்க முடியாது. மயக்கம் நான் விடக்கூடாது. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி. 2 பேருக்கும் சம்மதம்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொஞ்ச நாள், கொஞ்சம் few days few hours பிரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதெல்லாம் எதை பத்தி பேசாருன்னா பாருங்க, ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆசை இருக்கு, பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆளுக்கு ஒரு காரியங்கள் தேவைப்படுகிறது, பெண்களுக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. இதெல்லாம் உனக்கு இந்த விரதத்துவம் இல்லாததுனால திரும்பி சேர்ந்து கூடி வாழுங்கள். கணவன் மனைவியாய் சேர்ந்து வாழுங்கள். உங்களுக்குள்ள நீங்கள் கணவன் மனைவியாய் வாழும் போது செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் தடை இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தா சில பேர் நாங்கள் கணவன் மனைவியா நாங்கள் வாழ மாட்டோம், நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கோம். அவர் வேற ரூம்ல படுத்திருக்காரு, நான் வேற ரூம்ல படுத்திருக்கேன். பொருத்தனை பண்ண அன்றைக்கி ஒரு சகோதரி சொல்றாங்க, நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். இது அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் சொல்ற தவறு. சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு, விபச்சாரத்துக்கு தூண்டி விடாதபடிக்கு. நீ எல்லாரும் கைகள்லையும் போன், எல்லாரும் கரங்கள்லையும் போன். இதுல போட்டோகிராஃபி, ப்ளூ ஃபில்ம், கண்ட காட்சிகளை சுலபமாய் சொல்றாங்க. அக்பரோ ஷாஜகானோ அவ்வளோ பெண்களை வைத்திருந்தார்களாம். அவர்கள் பெண்களை பார்த்ததை விட, வைத்திருந்ததை விட ஒரு 12 வயது பையன் சில நாட்களுக்குள்ளே அதை விட 1000 பெண்களை நிர்வாணமாய் பார்க்க முடியுன்றாங்க சொல்லி வருத்தப்படுறாங்க மருத்துவர்கள். அதனால தான் ஒன்று சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது, ஜெபிக்கும் போது பிள்ளைகள் நல்லா வளருவாங்க. கணவன் மனைவிக்கு சண்டைனா கணவன் தனியாக உட்காந்து ஃபோனில் ஏதாவது ஓடிக்கிட்டு இருப்பாரு, தேவையில்லாத பார்த்துக்கிட்டு இருப்பார். மனைவி தேவையில்லாத வேறு ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிசாசு தூண்டி விடாதபடிக்கு கூடி வாழுங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறது, எங்களுக்கு ஊழியம் செய்கிறது. திருமணமாகி எங்களுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் கூட எல்போர்டு கிடையாது, இதெல்லாம் தெரியாமல் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறோம், வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வயதில் இளையவர்களுக்கும் சரி மூத்தவர்களுக்கும் சரி இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். அது முன்பாக ஜெபித்து இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்.
கணவன் மனைவியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா இருவரும் கைகளை சேர்த்து பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய திருமணங்களை கட்டளையிடுவாரா. பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு திருமணத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வாழ வைங்க. பிரிக்க நினைக்கிற பிசாசை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே, தொடாத, எங்க திருமணத்தை தொடாத, பிரிக்க நினைக்காத, பாவம் செய்ய தூண்டாத. ஆண்டவரே தெளிவாய் நீர் எழுதியிருக்கிறீரே, சொல்லியிருக்கிறீரே, கர்த்தாவே வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியை உடையவனாய் இருக்க வேண்டும், அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவனாய் இருக்க வேண்டும் நீ சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே குடும்பத்துக்காய் நன்றி. ஆண்டவரே கணவர்களாகி எங்களுக்கு நீர் கொடுத்த மனைவிகளுக்காய் நன்றி. மனைவிகளுக்கு நீர் கொடுத்த கணவர்களுக்காய் நன்றி. நீ சங்கீதாவுக்கு என்னைக்கு சங்கீதா நீ கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்ந்திருப்போம் கர்த்தாவே, சாட்சிகளாக இருப்போம் கர்த்தாவே. 10 வருஷம் என்னையும் சங்கீதாவையும் வெற்றிகரமாய் வாழ வைத்தீரே, நன்றி. எவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் பிசாசின் சேனைகளும் எழும்பின போதும் கர்த்தாவே எங்களை வெற்றிகரமாக வார்த்தையை கொண்டு ஜெயிக்க வைத்தீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே வருகிற வருஷங்கள்ல கர்த்தாவே வெற்றிகரமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல எங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யும், பார்த்து கொண்டவர்களுக்கு உதவி செய்யும், எங்களோட வயதில் இளையவர்களுக்கு உதவி செய்யும், மூத்தவர்களுக்கு உதவி செய்யும். இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணத்தை செய்து கொடுப்பீராக. கர்த்தாவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் ஆண்டவரை நீர் தருவீராக. குடும்பமா இல்லாதவர்களுக்கு குடும்பத்தை நீர் ஏற்படுத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. வாழ வைத்து நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படிக்கு செய்வீராக. குடும்பங்கள்ல இருக்கிற வேசித்தனம், குடும்பங்கள்ல இருக்கிற விபச்சாரங்கள், மனதில் தோன்றுகிற எண்ணங்கள், தேவையில்லாத கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற ஆசைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கண்ட காட்சிகளை பார்க்க தூண்டுகிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. போனோகிராஃபி அடிக்ஷன் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு தூண்டாதபடிக்கு, வேசித்தனத்துக்கு தூண்டாதபடிக்கு ஆண்டவரே செல்போனில் நடக்கிற விபச்சாரம், செல்போனில் நடக்கிற வேசித்தனங்கள் கர்த்தாவே இது கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தை மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆப்ஸுக்கு எங்களை ஆண்டவர் விலக்கி காப்பீராக. பொல்லாத காரியங்களுக்கு, பொல்லாத மக்களுக்கு, பொல்லாத பெண்களுக்கு, பொல்லாத ஆண்களுக்கு நீர் எங்களை விலக்கி காப்பீராக. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிறீர், நீர் எங்களை தூய்மைப்படுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுடைய வருகை வரைக்கும் பரிசுத்தவான்களாய், தூய்மை உள்ளவர்களாய், சுத்தமாய் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பேச்சிலும், எங்கள் நடக்கையிலும், எங்கள் செயலிலும் நீர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீரே. ஆண்டவரே வருகையில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீரா கர்த்தாவே. எல்லா விதமான டைவர்ஸ், செப்பரேஷன்ஸ் இதெல்லாம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே நீர் வெறுக்கிறீர், நாங்களும் வெறுக்கிறோம். மக்களை ஆசீர்வதிப்பீராக, திருமணங்களை காப்பீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தாலே ஜெபித்து இந்த புதிய நாளை ஆரம்பிக்கிறோம். இந்த புது நாள் எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தின் நாளா இருக்கட்டும். செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீராக. ஜெயம் உண்டாகட்டும். கடன் எல்லாம் மறையட்டும். வியாதிகள் நீங்கட்டும். கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களா வாழ்ந்திருப்பார்களாக. ஜெயம் உண்டாகட்டும். பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்திருப்பார்களாக. கர்த்தாவே எங்கள் திருமணம், எங்கள் காரியங்கள், தொழில், எங்களுடைய சபை எல்லாவற்றிலும் முன்னேற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். people எல்லாம் சேர்ந்து, மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். God bless you people. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி கிருபையார் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமான அப்படினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் வந்து பலிப்பதாக. Thank you so much. God bless you. Shalom.